டொமஸ்டிக் கிரிக்கெட் சூப்பர் ஸ்மாஷோட 8th மேட்ச் நார்த்தன் நைட்ஸ் ஒட்டோகோ கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி 11 பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மவுண்ட் மாங்கனியில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். நேற்று இந்த பிச்சில் தான் நடந்தது, அது எப்படி சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, யூஸ்டு ட்ராக் அப்படின்ற வகையில் தானே வரும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நைட் மேட்ச்சு. நேற்றும் நைட்டு தான் நடந்தது. சேசிங் ரொம்ப ஈஸியானது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில்னஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னர்ஸ் தடுமாறுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டக்கோத் லூயிஸ் வந்து இங்கே ப்ளே பண்ணோம். அந்த காரணத்தினால சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறது கண்டிப்பாக வந்து டாஸ் பண்ணுற கேப்டன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது வகையில் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே மழை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே மழை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் டைம் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியான ஓவர்ஸ் அப்படின்ற வகையில் மேட்ச் நடத்தவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி இங்கே இருக்கனால உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருந்தால் கலந்துக்குங்க, இல்லை வேண்டாம் இதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மிஸ் பண்ணி லீவ் பண்ணி விளையாடுங்க, அதில் தப்பே இல்லை. டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டோகோ பொறுத்த வரைக்கும் நெயில் ப்ரூம், ஹாமிஸ் ரூதர்ஃபோர்டு 2 பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இந்த சீசன் ஸ்டார்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக விளையாண்டுருக்கார். ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. அதாவது பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றது இவர்கிட்ட வரல. நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நெயில் ப்ரூமை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன். இந்த சீசனில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். லாங்காக எடுத்து போகக்கூடிய ஒரு சூப்பர் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். நிக்கல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். லாஸ்ட் சீசன் கலக்கியிருந்தார், ஆனால் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப சொதப்பலாக இருந்துட்டு இருக்காரு. லியூ ஜான்சன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனாக ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தெரிஞ்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ஸில் தான் அவுட் ஆயிருக்காரு அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் ஓரளவுக்கு டீசென்ட் கேப்பபிலிட்டி அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மிச் ரென்மெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்து பார்த்துருக்கோம். இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ மிடில் ஆர்டர் கண்டிப்பாக நல்லா விளையாண்டுட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு கிச்சன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுனில் இறங்குறாரு. இவர் ப்ரொமோட் பண்ணிட்டா கண்டிப்பாக நல்லாவே விளையாடுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லை, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசிட்டு இருக்காரு. ஆனால் அனரு கிச்சன் ரீசெண்ட் டேஸில் பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட வரல அப்படி தான் சொல்லணும். நாதன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன் அண்ட் சூப்பர் ஸ்டார் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். எனி டைம் ஹிட் பண்ணணும் அப்படின்னா இவரை முன்னாடி இறக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியும் இருக்குது. அதே நேரத்தில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலக்கிடுவார், விக்கெட் டேக்கிங் அப்படின்ற வகையில் நல்லா பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். மிச்சல் ரிப்பன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பவுலர், சைனமன் பவுலர். இவரை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வீசிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகம். மிச்சல் மெக்லனகன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இருப்பாரா அப்படின்றது சின்ன கொஷின் இருக்குது. ஏன்னா மிச்சல் ரா ஒரு பக்கம் வராரு. இந்த மிச்சல் ரா பொறுத்த வரைக்கும் நல்லா வீசி இருக்காரு ஓடிஐ கிரிக்கெட்டில், அதை பார்க்கணும். அதே மெக்லனகன் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ச்சில் டீசெண்டாக வீசி இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் மெக்லனகனுக்கு வாய்ப்பா இல்லை ராக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஜோக்கப் டஃபியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஓரளவுக்கு 4 ஓவர் கோட்டா வீசுவார் அப்படின்னு நம்பலாம். இங்கே மாத்திய பேக்கன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கார், விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் அனரு கிச்சன், நாதன் ஸ்மித்து, ரிப்பன், மெக்லனகன், டஃபி அண்ட் பேக்கன் எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. அதனால் யார் 4 ஓவர் வீசுவாங்க அப்படின்றதும் பார்க்கணும். மழை பெஞ்சால் யார் வீசுவாங்க அப்படின்றதையும் பார்த்து நம்ம டீம் எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. நார்த்தன் நைட்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் சைஃபர்ட் ஓப்பன் பண்ணுறாரு வித் கேட்டன் கிளார்க் அப்படின்னு பார்க்கலாம். சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச் நல்லாவே விளையாண்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட சூப்பராக விளையாண்டார் அந்த சீரியஸ் ஃபுல்லாகவே அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஃபார்ம், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ப்ரௌன்லியை பொறுத்த வரைக்கும் ஏஜ்டு, கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னலுக்கும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரீசெண்ட் டேஸில் அவரோட ஏஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம், எனி திங். ஆனால் வந்து அவ்வளோ சரியாக விளையாடலை அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. ஆண்டன் டேவ்சிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பவுல் அப்படின்ற வகையில் ரீசெண்ட் டேஸில் போடலை. இருந்தாலும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செஞ்சுரி இந்த சீசனில் அடிச்சிருக்காரு. போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் அவுட் ஆகிட்டார். ஹென்ரி கூப்பர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் இந்த சீசனில் அவருக்கு அமையலை அப்படின்னு சொல்லலாம். 2 மேட்சுமே சொதப்பிட்டார், பெரிய இன்னிங்ஸாக கொண்டு போகலை. வாய்ப்பு இருந்தோம் அப்படின்றது தான். பிரெட் ஹாம்ப்டன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஆல்ரவுண்டர், நல்லாவே பேட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் பால் கிடைச்சாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன். அதே நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா பிரெட் ஹாம்ப்டனோட ஹெல்ப் தேவைப்படும். அதனால் ஓவர்ஸ் அதிகமாக வீசுவார். அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெட்ரிக் வாக்கரும் எடுத்துருந்தாங்க, ஜோ வாக்கரும் எடுத்துருந்தாங்க. 2 பேருமே ஸ்பின்னர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த நேரத்தில் பிரெட் ஹாம்ப்டன் ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி வின் பண்ணிட்டாங்க. ஈஸியான ஒரு வின் உங்களுக்கு எகென்ஸ்டா அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸ்காட் கோஹ்லியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், அதே நேரத்தில் நல்ல பேட்ஸ்மேனாகவும் பார்க்கலாம், நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு மாதிரி கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஜாக் கிப்சனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி பேட்டிங்கில் வரார் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோ வாக்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல
ப்ராப் பிரேக் பவுலர் அப்படின்ற வகையில் இங்கே மேலே ரூதர்ஃபோர்டு, கெல்லி மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெட் ரேண்டல் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் செம்ம கலக்கலாக இருந்தார். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கலக்கலான விக்கெட் டேக்கராக இருந்தார். ஸோ அந்த காரணத்தில் இவர் ஒரு நல்ல சாய்ஸாகவே பார்க்கலாம். ஃப்ரெட்ரிக் வாக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இவர் போன மேட்ச்சில் 4 ஓவர் கோட்டா வீசினார். அது மாதிரி பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்த நேரத்தில் கண்ட்ரோல் அப்படின்றது இவர்கிட்ட இருந்தது. 29 ரன்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தார் அப்படின்றதையும் பார்க்கலாம் 4 ஓவரில் அப்படின்றதால. ஏன்னா ஒரு சைடு ஆலன், இன்னொரு சைடு வந்து ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே நல்லா விளையாண்டுருக்கப்ப இவர் வந்து நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதனால் மேத்யூ ஃபிஷருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ப்ராபப்ளி ஜாக் கிப்சனை எடுத்துகிட்டு மேத்யூ ஃபிஷருக்கு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு இதில் விக்கெட் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிஷர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரன்ஸும் கொடுப்பார், அதே நேரத்தில் விக்கெட்டையும் எடுப்பார். அப்படின்றனால கண்டிப்பாக ஜாக் கிப்சனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே பார்க்கலாம். இங்கே சேஃப் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நெயில் ப்ரூம், ஹாமிஸ் ரூதர்ஃபோர்டு, டிம் சைஃபர்ட் அண்ட் ஆண்டனி டேவிஸ் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பீப்புள் உங்களுக்கு தான் போயிருக்காங்க. ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கெல்லி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் கலக்கி இருக்காரு. இங்கே வந்து இன்னைக்கு ஒரு டேவாக இருந்ததுன்னா செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அனரு கிச்சன் பொறுத்த வரைக்கும் டவுன் த ஆர்டர் அப்படின்ற ஒரு வகையில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பர்சன்டேஜாக கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆரம்பத்தில் நிறைய பேர் ஒரு மேலே எடுத்திருந்தாங்க. அதுக்கு காரணம் ஒரு நேம் அப்படின்னே சொல்லிடலாம். கேட்டன் கிளார்க் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குற 2 மேட்ச் ஃபெயிலியர், ஆனால் நல்லா விளையாண்டுருந்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடியிலே நல்லா விளையாண்டார். பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல 40+ அடிச்சிருந்தார். அதனால் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். கேப்பபிலிட்டி இருக்குது. நாதன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 2% தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் அவர் ஸ்குவாடில் இல்லை அப்படின்ற திங்கிங்கில் இருக்கலாம். கண்டிப்பாக உள்ளே வர போகிறாரு. அவரோட நாக் அப்படின்றது எப்போ வந்தாலுமே அவரை நம்ம வந்து ஹோப்ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படின்றதுனால கண்டிப்பாக நாதன் ஸ்மித்து நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது. என்னோட டீமை ஷோ பண்ண என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணல. ஸோ பாசிபிளி நான் இங்கே கொடுத்துருக்கேன் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்கி கேப்டன் இந்த மைண்டில் நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க. என்னோட பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஸ்காட் கோஹ்லி நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு பவுல் அண்டு பேட் ரெண்டுலேயுமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஓரளவுக்கு டீசெண்டாக நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவார். ரூதர்ஃபோர்டு பொறுத்த வரைக்கும் ஹிட் அண்ட் மிஸ் டைப்பாக தான் பார்க்குறோம். டாப் ஆர்டரில் இறங்கினாலும் அதை நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ நெயில் ப்ரூமும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஹிட் அண்ட் மிஸ் டைப் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறதுல ரீசெண்ட் டேஸில் 2 பேருமே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ரிப்பன் இன்னும் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஏன்னா வந்து டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆனால் கூட இவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதே நேரத்தில் பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யூஸ்டு அப்படின்னால யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சல் ரிப்பன் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா வீசுவார் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாமே மழை பெய்யாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த 4 ஓவர் அப்படின்ற விஷயம் ஸோ மேக்ஸிமம் ஓவர்ஸ் வந்து ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நல்ல சாய்ஸு. என்னோட பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கோஹ்லின் அண்டு ரிப்பன் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டன் டேவிச்சை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். போன மேட்ச் அப்படின்ற வகையில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதாவது போன மேட்ச் சொதப்பல், அதுக்கு முதல் மேட்ச் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓடிடிலையும் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஆண்டன் சேவிச்சிச்சே எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ உங்கள் விருப்பம். அந்த இடத்துல அனோரு கிச்சனுக்கு கூட போகிறதுனா போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீ கீழே வந்து வாக்கர் எடுத்திருக்கேன், பேக்கன் எடுக்கலையா, பர்சன்டேஜாக ஹையாக எடுத்திருக்காங்கன்னா ஸோ பேக்கன் வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ ஓவர்ஸ் ஷேர் ஆகும் அப்படின்றது கொஸ்டின் இருக்குது. ராதன் ஸ்மித்து அதே நேரத்தில் டஃபி கேப்டன் அப்படின்னாலாம் மோஸ்ட்லி 4 ஓவர் கோட்டா வீசிடுவார். ரிப்பன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 4 ஓவர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேரில் தான் போகும். ஓவர்ஸ் வந்து ஒரு சில ஓவர்ஸ் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக்கன் அதே மாதிரி மெக்லினகனால் ராவோ வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அனரு கிச்சன் வேறு இருக்கார். ஸோ அந்த காரணத்தினால நான் பேக்கன் எடுக்காமல் இருக்கேன். ஜோ வாக்கர் ஸோ ப்ராபப்ளி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவருக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் டேவிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் மேலே நல்ல ஹோப் வச்சு பார்க்குறாரு. அதனால தான் போன மேட்ச் கூட ஃப்ரெட்ரிக் வாக்கருக்கு ஓவர்ஸ் கண்டினியூவாக கொடுத்தாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதனால் ஜோ வாக்கர் பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகமான ஓவர்ஸ் போடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்க பார்க்கலாம். அதே மாதிரி ரேண்டல் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போடுவார். ஆனால் போன மேட்ச்சில் இதே பிச்சில் கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. ஸோ அந்த பிளேஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பேக்கன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் கிரெடிட் அது இதுன்ற வகையில் யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது அங்கே சப்போர்ட் பண்ணலை அப்படின்றனால பேக்கனுக்கு போயிருப்பாங்க அப்படின்றது இருக்குது. அதே நேரத்தில் பேக்கனோட அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ 2 மேட்ச்லையுமே நல்லா வீசியிருந்தார். ஈவன் அவரோட கெப்பாசிட்டியில் இப்போயுமே ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆனால் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது 4 ஓவர் கோட்டா யார் வீசுவார், ஒருவேளை ஓவர் போட விடாமல் இருந்தாலோ அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது. இங்கே வந்து நல்ல குவாலிட்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. டஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
மெக்லனகனை விட வந்து பேக்கன் மேலே கான்ஃபிடென்ட் அதிகமாக வச்சிருக்காரு. மெக்லனகனுக்கு கூட 3 ஓவர் கொடுத்துருக்காரு, ஆனால் பேக்கனுக்கு வந்து 4 ஓவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஹோப் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே ரேண்டலுக்கு பதிலாக கூட நீங்கள் போகலாம், இல்லை ஜோ வாக்கருக்கு பதிலாக பேக்கன் போகிறதுனா போகலாம். ஸோ இது சாய்ஸாக பார்த்துங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் வைஸாக சூஸ் பண்ண பாருங்கள். இது என்னோட டீம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.